Welcome to today's session. We are going to see about the special options available in the Fusion 360 by creating this by after creating the sketches. Okay, the session வந்து பார்க்க போகிறதுனா இருக்கிற ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறது, எப்படி பாடி ஸ்பிட் பண்ணுறது, இந்த மாதிரி மாடிஃபைல் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம வந்து இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கெட்ச் மட்டும் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிளே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளே ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மாடிஃபைல போய்ட்டு ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஆப்ஷன் எதுனா ஒரு பர்டிகுலர் பொசிஷன், அது இப்போ நீங்கள் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் பண்ண மாடல் வந்து ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் 5 mm அந்த டைமில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த டைமில் அது நியூ பாடி ஆகாமல் அதே பாடியில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அட் டைமில் நீங்கள் ப்ரெஸ் ஃபுல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி அந்த இடத்துல அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான விசிபிள் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணாலோ இல்லை உங்களோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நான் அந்த கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டைமென்ஷன்ஸ் வந்து அங்கே மென்ஷன் ஆகும். இதுதான் வந்து ஃபுல் ஆப்ஷன். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லெட் வந்து நார்மலாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியாவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபில்லெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபில்லெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கார்னர் ரிச்சஸ் உங்களுக்கு வந்து எத்தனை சைஸ் எம்எம்க்கு உங்களுக்கு வந்து ஃபில்லெட் ஆகும். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ராக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த சைஸ்க்கான ஃபில்லெட் கிடைச்சிரும். அப்படியே உங்களுக்கு ட்ராக் பண்ண எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வந்து பர்டிகுலர் சைஸில் வந்து எனக்கு அது வந்து ஃபில்லெட் ரிச்சாக எனக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட் 0.5 அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபில்லெட் வந்து அப்பியர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபில்லெட் ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் இது கொடுத்துருவோம். நார்மலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தாலே உங்களால் வந்து ஃபில்லெட் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு ரிலேட்டட் டு சேம் தான். ஆனால் வந்து இது வந்து ஒரு கர்வ் எட்ஜஸாக வரும். அது வந்து ஒரு ஃபேக்ஷன் ஷேப் ஆகும். ஜஸ்ட் ஷாம்பு கிளிக் பண்ணுறேன். ரெண்டு ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதே சேம் தான் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சர்ஃபேஸ் தெரியுதுங்களா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்ம ப்ரீவியஸ் செஷன் சொன்னாங்க, ப்ரீவியஸ் ஃபில்லெட்டுக்கு சொன்ன மாதிரி தான் 0.5 உங்களுக்கு பர்டிகுலர் வேல்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு இவ்வளோ எஜ்ஜுக்கு வந்து எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் போதும், அதை ஷாம்பர் பண்ணியிருந்தால் போதும், இன்றைக்கி சேல் பண்ணி உங்களோட சைஸஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கூல் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது நீங்கள் யூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் எமௌண்ட்டு அந்த மென்ஷன் பண்ண ஷாம்பர் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகும், ஒரு பேட்டர்ன் சர்ஃபேஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஷெல்லுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க. ஷீட் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 எஜ்ஜஸ்க்கு வந்து ஷீட் மெட்டீரியல் வேணும். ஒரு ஆஸ்ட்ரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரே லைக் ஒரு ஆஸ்ட்ரே இருக்கும். ஆஸ்ட்ரோட ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷுவல் பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் விசில் பார்த்து நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேட்டர்னாக வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ், அதாவது அவுட்டர் எட்ஜ்னா ஷெல் வந்து வித் பர்டிகுலர் திக்னஸில் வந்து அது கிரியேட் ஆகி அது வந்து இது பண்ண மாதிரி ஆஸ்ட்ரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் செல்லில் போய்ட்டு நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி எந்த ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்கணும் அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட திக்னஸ், அதாவது அவுட்டர் வால் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். இப்போ நான் 2 கொடுக்குறேன். இந்த அவுட்டர் ரிச்சஸ் இருக்கிறது வந்து 2 இருந்துச்சுன்னா இந்த 2க்குள்ளே எனக்கு இது பண்ணுறது. அது உள்ள இருக்கிறதுனா ஒரு ஷெல் பேட்டர்னாக வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து எம்டி ஆகிடும். ஒரு ஃபுல் சாலிடாக இல்லாமல் எனக்கு வந்து ஒரு எம்டி சர்ஃபேஸ் கிரியேட் பர்டிகுலர் திக்னஸ் வரை எனக்கு வந்து கொடுக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட் அவுட் சைட் இல்லை ரெண்டு பக்கமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கொடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம இன்சைடில் தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணது வந்து இன்சைடில் தான் வந்து இருக்கும். நீங்கள் வேணால் இங்கே வந்து அவுட் சைடில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஏன்னா வந்து அவுட் சைடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது கிடையாது. கரெக்டாக இந்த ஒரு சிங்கிள் பாடி இந்த சிங்கிள் ஃபேஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் ஃபேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஷெல் ஆகணும்னு நினச்சிருக்கீங்க பண்ணுவீங்கன்னா இன்சைடில் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ வெளியே அவுட் இன்கேஸ் சம்திங் ஒரு ஓவர்லார்ஜ் காம்பனன்ஸ் இருக்குது, எனக்கு அவுட் சைட்லேயே வந்து எனக்கு வந்து ஷெல் வேணும் அப்படின்னா அவுட் சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போத்துன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கம் வேணாமல் நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட்ன்றது மோஸ்ட்லி ஸ்லாண்டிங்காக ஒரு பார்ட்டை கிரியேட் பண்ணது தான் அவங்க வந்து டிராஃப்டிங். அது மாதிரி டிராஃப்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிராஃப்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைரக்ஷன் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணணும் அந்த டைரக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் அதாவது எந்த பக்கம் உங்களுக்கு ஃபிளிப் பண்ணணுமா இல்லை அந்த பக்கம் ஃபிளிப் பண்ணணுமான்னு வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த டைரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து கிளிக் ஒன் சைட் டூ சைடு உங்களுக்கு சிமெட்ரிக் ரெண்டு பக்கம் வேணுமா இல்லாட்டி இந்த சைடும் வந்து திருப்பணுமா அல்லது ஃப்ளாட் ஹேண்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்.
கேட்டோன்னா உங்களுக்கு வந்து 2 இது செலக்ட் பண்ணணும். ஃபுல் டைரக்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஆங்கிள் கொடுத்துக்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லெஃப்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் பேஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுற இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிராஃப்ட் ஆங்கிளாக வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிறோம். வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஆங்கிள் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். இப்போ வந்து 30 டிகிரி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஃப்ளாட்டாக வந்துடும். இந்த 32 வச்சு எனக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும்னா நீங்கள் உங்களோட பர்டிகுலர் ஆங்கிள் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது 2 சைட்ஸ் வந்து பாருங்கள். 2 சைட்ஸ்னால் இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் இருந்துச்சு நீங்கள் சென்டர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து 2 சைட்ஸும் கிரியேட் ஆகிடும். அதுதான் வந்து 2 சைடு இப்போ சிமெட்ரிக் கொடுங்க. சிமெட்ரிக் 2 இடமும் அதாவது அப் சைடாகவும் போகும், இப்படியும் ஒன் சைட்லையும் அதே தான் சேம். அதாவது உங்களுக்கு நான் ஒன் எண்டில் கிரியேட் பண்ணதால் என்னால் வந்து ஒன் சைடு மட்டும் தான் எனக்கு கிரியேட் பண்ண முடியுது. ஜஸ்ட் இப்போ வேறு ஏதாவது ஸ்கெச்சஸ் நான் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் போத் சைட் சிமெட்ரிக் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்லி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டேரக்ஷன் தான் நான் சொல்லிட்டேன். எந்த பக்கம் உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகும். இப்போ இது மாற்றிட்டு நான் எனக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேஸஸை பொறுத்து அது வந்து டிராஃப்ட் ஆகும். அதுதான் ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் இந்த ஃபேஸ் வந்து டிராஃப்ட் ஆகணும்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஃபேஸ் மட்டும் வந்து எனக்கு வந்து அந்த இப்போ நான் அந்த ஃபேஸை மாற்றி எனக்கு இந்த ஃபேஸ் இது வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஃபேஸுக்கான இது வந்து டிராஃப்ட் ஆங்கிள் அந்த ப்ராடக்ட் வந்து டிராஃப்டாக வந்து கிரியேட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி இப்போ வந்து ஒரு அவுட்டர் காம்பனன்ட் கிராக்பேர்லேருந்து நீங்கள் ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இம்போர்ட் ஆன இது வந்து உங்களுக்கு எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியும். ஆனால் அந்த டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிக்கராக இருக்குது. அது வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நான் வந்து புதுசாக என்னால் கிரியேட் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து கிராஃபேரில் வந்து மாடல் கிரியேட் பண்ணேன். அப்போ அந்த டைமில் நீங்கள் மாடலுக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணலாம். அந்த மாடல் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரேஷியோட நீங்கள் உங்களுக்கு அதோட கால்குலேஷன்லாம் இருந்து அதோட ரேஷியோ இப்போ வந்து நான் 0.5 என்னோட ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ நான் அந்த ப்ராசஸ் பாருங்கள், உங்களுக்கு நான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து 0.5 நான் கொடுத்துருந்தேன்னா அந்த டயக்ராம் அதாவது என்னோட சாலிட் பாடி மொத்தமாக வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு டைமென்ஷன்ஸோட 0.05 டிவைட் பை 0.5 பண்ணனா அந்த வேல்யூக்கு வந்து அது கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடலோட காம்பனண்டோட டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த டேட்டாஸோட நீங்கள் டிவைட் பை 0.5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸும் படிச்சுட்டு உங்களால் மாடலும் வந்து ஃபர்தராக வந்து பண்ண முடியும். ஸ்கேல் ஃபேக்டர் அந்த யூனிஃபார்மாக வேணும், நான் யூனிஃபார்மாக வேணும், எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 2, ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து ஒரு 5, இது பர்டிகுலர் டைமென்ஷன்ஸில் இது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூனிஃபார்மாக இருக்கணும், எனக்கு எல்லா சைஸும் ஒரே மாதிரி இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் அதாவது 0.5 இல்லாமல் 1 அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகணும். அவங்க ஒரு பர்டிகுலர் ரேஷியஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். 0.5 கொடுத்தோன்னா இவ்வளோ டைனி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்கேல் ஃபேக்டர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்பைன் ஆப்ஷனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிடுறேன். அது ஜஸ்ட் ஸ்கெட்ச் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைனா வந்து நியூ பாடியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அது நியூ பாடியை கிரியேட் ஆகிட்டு இப்போ வந்து இது சிங்கிள் பாடியாகவும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடியாகவும் வந்து உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 பாடியும் வந்து நான் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பாடியும் இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் கட்டும் கொடுக்கலாம், இல்லை ஜாயின் கொடுக்கலாம். ஜாயின்னா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. அதான் இங்கே கொடுக்குற ஆப்ஷன் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணும் போதே வந்து கொடுக்கலாம். அவைலபிள் ஆப்ஷன் வந்து அங்கேயே இருக்குது. அப்படி அங்கே கொடுக்க மறந்துடும், எக்ஸ்ட்ரா வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அந்த திடீர்னு வந்து அட் டைமில் வந்து கம்பைன் பண்ணணும். இந்த எண்டில் லாஸ்ட் எண்டில் எனக்கு வந்து கம்பைன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை 2 ஜாயின் பண்ணுறது வந்து நீங்கள் நியூ காம்பனண்ட்டாக அது கிரியேட் பண்ணணும்னாலும் இந்த நியூ காம்பனண்ட் கொடுத்தீங்கன்னா அது நியூ காம்பனண்ட்டாக வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ காம்பனண்ட்டாக கிரியேட் ஆகும். எனக்கு நியூ காம்பனண்ட் தேவையில்லை, இது 2 ஒரு சிங்கிள் பாடியாக தான் எனக்கு போதும், நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா எனக்கு வந்து அது சிங்கிள் பாடியாக மாதிரி. இதுதான் கம்பைனுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் வந்து இவ்வளோ தூரம் ஆஃப்செட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஃபேஸ் சேம் ஆஸ் பெர் நான் சொன்ன ஃபுல் ஆப்ஷன் தான். ஃபுல் ஆப்ஷன் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன் அந்த ஃபுல் ஆப்ஷன். இப்போ இந்த ஃபுல் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணி நான் இப்படி ட்ராக் பண்ணனா சேம் தான். ஆஃப்செட்டும் ஃபுல் ஆப்ஷனாக வந்து சேம் ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணி தேவை. இப்போ பர்டிகுலர் ஆங்கிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆங்கிள் ஏதாவது ஜஸ்ட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆஃப்செட் ஃபேஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க.
அது யூஸ் ஆன்டி யூசர் சப்போர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஃபேஸ், டார்கெட் ஃபேஸ். ஓகே சாரி, ரீப்ளேஸ் ஃபேஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணி என்ன வந்து நான் இதை வந்து பாடியாக மாற்றிட்டேன், ஒரு ஃபேஸை வந்து நான் வந்து இது பண்ணல. அதனால வந்து அது வந்து நெக்ஸ்ட் செஷனில் நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் பர்டிகுலர் ரீசன் இருந்தால் தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ரீசன் வந்து இப்போ ஏன் இல்லை. இப்போ நான் அதை போனால் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு போயிடும். அதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிட் பேஸும் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். சரிங்களா. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிட் பாடின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியை வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா. அது ரெண்டும் இப்போ சிங்கிள் பாடி, இப்போ நாங்கள் வந்து ஜாயின் கொடுத்தது வந்து நான் வந்து 2ஆக கிரியேட் பண்ணோம். 2 பாடியாக மல்டிபிள் பாடிஸாக வேணும். அதை வந்து நான் நியூ காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஸ்பிட் பாடி. ஓகேங்களா. அந்த ஸ்பிட் பாடி டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கு வந்து இப்போ நார்மலாக எல்லாரும் பாடியை செலக்ட் பண்ணி எனக்கு எங்கே அந்த ஸ்பிட்டிங் டூல் செலக்டே ஆகலை. என்ன இதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்பிட்டிங் டூல் போனீங்கன்னா ஒன்று உங்கள் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் கட் பண்ணுறது ஸ்பிட் பண்ண முடியும். இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒரு பிளேன் மாதிரி எதாவது கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி ஆஃப்செட் பிளேன்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு இந்த டவுன்லோட் சைஸ்லேருந்து பிளேன் வேணும். எக்ஸ்டெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கூட ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு சாரி ஜஸ்ட் நான் ஒரு பர்டிகுலர் எம்எம்க்கு வந்து 30 mm நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சேம் மாடிஃபை போங்க, ஸ்பிட் பாடி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த பாடி தான் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்பிட்டிங் டூல்னு இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண பர்டிகுலர் பிளேன் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் எலிமெண்ட் மாதிரி கிரியேட் ஆகி அந்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டிங் எலிமெண்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இந்த ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து ஸ்பிட் ஆயிரும். அடுத்த ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து ஸ்பிட் ஆயிடும். இது வந்து 2 பாடிஸாக வந்து பிரிக்கிறதுக்கான ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும். ஓகேங்களா. ஜஸ்ட் கரெக்டாக அந்த ஓகே செக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடி 2 ஸ்பிட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 வந்து ஸ்பிட் பாடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் கம்பைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கம்பைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்பிட், இது டைரக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டார்கெட் பாடி, நீங்கள் எந்த பாடினா இதுதான் டார்கெட் பாடி. ஓகே சாரி தப்பாக ஸ்பிட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு டார்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாடி. ஓகேங்களா. சர்ஃபேஸ் ஓகே சார். ஓகே இது வந்து ஒரு கர்வ்டு எட்ஜஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு அந்த மென்ஷன் பண்ணியிருக்க அதே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்பிட் ஆகலை. சிலிட்டர் ஸ்பிட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி வச்சு கட் பண்ணால் சிலோட்டி ஸ்பிட். ஓகேவா. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் உங்களுக்கு எந்த டைரக்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த டைரக்ஷனை கிளிக் பண்ணணும், அந்த டைரக்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் எந்த டார்கெட் பாடி அந்த டைரக்ஷனுக்கு ஈவனாக வந்து அந்த பாடியில் வந்து எனக்கு வந்து ஸ்பிட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க. இப்போ நான் இந்த செலக்ட் பண்ண பிளேன் செலக்ட் டைரக்ஷன்ஸ் பிளேனை வந்து டைரக்ஷனாக செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டட் ஸ்பியருக்கு வந்து இந்த ஷேப் வந்து இது ரெண்டும் இந்த இதுவாக கட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்பிட்டட் பாடியாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஏதாவது இந்த இடத்துல நான் ஷெல் யூஸ் பண்ணனாலும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஷெல் கொடுத்துட்டு அது ஒரு 0.5 அந்த மாதிரி கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் பாஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவ்வளோ ஜஸ்ட் டேட். நெக்ஸ்ட் மூவ் காப்பின்றது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்பனண்ட் அதாவது இந்த பாடி வந்து மூவ் பண்ணணும் பர்டிகுலர் டைரக்ஷன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வாட் டைமென்ஷன் வந்து இந்த 8 பர்டிகுலர் 8 வந்து நீங்கள் வந்து உங்களோட டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து கிரியேட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் கேன்சல் கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு வந்து மூவ் காப்பின்ற மூவ் காப்பி யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பர்டிகுலர் பாடிஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன். இந்த கிரியேட் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா இங்கேயே வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும். ஜஸ்ட் கிரியேட் காப்பின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணினால போதும் உங்களுக்கு அந்த காப்பி வந்து கிரியேட் ஆகும். அது வந்து எந்த பர்டிகுலர் ஆங்கிள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இதுலேயே வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் நியூவாக வந்து கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஓகேவா. இந்த மூவ் காப்பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்லாம் வந்து அசம்பிளிஸில் வரும். நெக்ஸ்ட் அதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டெலிட்னு ஒரு காம்பனண்ட் எப்படி டெலிட் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம்.
கொடுத்துட்டு நீங்கள் அந்த என்டிட்டிஸையும் மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? டெலிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பாடியில் போய் ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டெலிட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஆகும். டெலிட் பண்ண ஆப்ஷன் இங்கேயே வந்து அவைலபிள் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? 1 minute. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை, ஃபிசிக்கல் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அசம்பிளி செக்ஷன், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்கள் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பியரன்ஸ் வந்துட்டு உங்களோட வியூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் அதெல்லாம் வந்து ஃபர்தர் ப்ராசஸில் இப்போ மெட்டீரியல்ஸ் மேனேஜ் பண்ணுறது, சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் மாடலிங், பேராமெட்ரிக் மாடலிங் வந்து 2 டைப் இருக்குது. அந்த இதில் வந்து அந்த செஷன் போகும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து பேராமீட்டர்ஸ் அதை பற்றி சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர்ன்றதும் நெக்ஸ்ட் அனாலிசிஸ் அந்த பார்ட்டில் தான் வரும். ஓகே, மோஸ்ட்லி மாடிஃபைல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஃபர்தர் குவரிஸ், சஜஷன்ஸ் நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு இது பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டு போய் தேங்க்யூ வெரி மச்.